நாம் இப்போ கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்க போகிறோம். நாம வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேத வசனங்களை திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் தொடர்ந்தர்ச்சியாக சபைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் என்ன செய்திகளை சொல்லி கொண்டு வருகிறார், ஒவ்வொரு சபைக்கும் அவர் சொல்லுகிற பாராட்டுகள் என்ன, ஒவ்வொரு சபைக்கும் அவர் சொல்லுகிற சில குறைகள் என்னென்னலாம் அந்த குறை சபையில் இருக்கிறது, என்ன மாதிரியான எச்சரிப்புகளை கொடுக்கிறார், அவர்கள் மனம் திரும்புவதற்கு கொடுக்கக்கூடிய தருணம் என்ன, அப்படி மனம் திரும்பாவிட்டால் அவர்களுக்கு நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன, மனம் திரும்பி நல்ல தீர்மானம் எடுத்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன என்பதையெல்லாம் குறித்து நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் நாம் ஒரு குறிப்பிட்ட சபை, பிலதெல்பியா சபை என்ற ஒரு சபை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஓகே, இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வர்ணனை, அவருடைய தன்மை, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத குறித்து இங்கே என்ன பண்றாரு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த இவருடைய வர்ணனையை பொறுத்து தான் இந்த சபைக்கு நடக்கக்கூடிய ஒரு செயல் என்ன பண்ண போகிறது, இருக்க போகிறது. இப்போ இவருடைய வர்ணனையில் 4 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. முதல்ல இவர் யாராம்? பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்னா என்ன அர்த்தம்? நன்மைதான் செய்கிறவர், தீமையை என்ன பண்ணுகிறவர் அல்ல, செய்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், பரிசுத்தம்னா என்ன? எல்லாருக்கும் எப்பொழுது என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். யாருக்கும் எந்த சூழ்நிலையும் என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. அதுதான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நல்லவர், அவர் ஒருவருக்கும் என்ன செய்ய மாட்டார்? தீமை செய்ய மாட்டார். எல்லாருக்கும் என்னதான் செய்கிறார்? நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் இவர் சத்தியம் உள்ளவர். சத்தியம் உள்ளவர்னா என்ன அர்த்தம்? உண்மை உள்ளவர். உண்மையை மட்டும்தான் என்ன பண்ணுவார்? பேசுவார். பொய்களை அவர் என்ன பண்ணுகிறவர் அல்ல, பேசுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இப்போ இவர் உண்மையை பேசுகிறவர் அப்படின்னு சொன்னா, இவர் சொல்றாரு, நான் இதோ உனக்கு முன்பதாக என்ன வச்சிருக்கிறேன்னா, ஒரு திறந்த வாசலை என்ன பண்ணியிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க வாசிங்கன்னா அந்த வார்த்தை வரும். அப்போ அவர் சொல்றாரு, திறந்த வாசலை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அது உண்மையா பொய்யா? உண்மை. ஹல்லேலூயா. அப்போ இவர் சொல்லுவதெல்லாம் என்னது? உண்மைகள். ஆகவே இவருக்கு என்ன வார்த்தை, இவர் என்ன எப்படிப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கிறது? சத்தியம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது, இவர் தாவீதின் திறவுகோலை என்ன பண்ணியிருக்கிறாராம்? உடையவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலவர்களை பொறுத்தவரை தாவீது அவர்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு ராஜா. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து என்பவர் இந்த தாவீதின் வம்சத்தில் என்ன பண்ணுவார்? வருவார். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீதின் திறவுகோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திறவுகோல்னா என்ன அர்த்தம்? அதிகாரம். அப்போ தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அதே அதிகாரத்தை யார் உடையவராயிருக்கிறார்? இயேசு உடையவராயிருக்கிறார். அப்போ அந்த ராஜரீக அதிகாரம் உடையவர் இவர், சத்தியம் உள்ளவர் இவர், பரிசுத்தம் உள்ளவர், அதிகாரம் உடையவர் இவர். என்ன பண்ணுகிறாராம்? திருச்சபைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதுக்கப்புறம் கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் திறந்து வச்சிட்டார்னா அதை யாரும் என்ன பண்ண முடியாது? பூட்ட முடியாது. ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் பூட்டிட்டார்னா யாரும் அதை என்ன பண்ண முடியாது? திறக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. அப்போ அவர் திறந்து வச்சிருக்கும் போது, கதவை திறந்து வச்சிருக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன பண்ணிக்கணும்? உள்ள போயிடணும். அவர் கதவை இழுத்து பூட்டிட்டார்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது? முட்டி மோதினாலும் என்ன பண்ண முடியாது? உள்ள போக முடியாது. உங்க எல்லாருக்கும் தெரியும் நோவா கதை. நோவா இல்லை கதையில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நோவா கிட்ட
பேழையை உண்டு பண்ணு, ஜனங்களுக்கெல்லாம் போய் சொல்லு. என்ன வரப்போகுது? மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது. இதுவரைக்கும் அந்த ஜனங்கள் மழையோ வெள்ளத்தையோ எதையும் அவங்க என்ன பண்ணதில்ல, பார்த்ததில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க? என்னையா நோவா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? என்னத்தையோ புதுசாக சொல்கிற, எதையோ ஒன்றத்தை கட்டிக்கிட்டு இருக்கிற, இது என்ன இதுன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிற, இது தண்ணியில் மிதக்கும், இது நீ உள்ளே வந்துட்டீங்கன்னா நீ பாதுகாக்கப்படுவ. ஒன்றும் புரியலை. உடனே ஒரு நாள் வருகிறது, மழை பெய்கிறது. நோவா அவர்கள் குடும்பம் மிருகங்கள்லாம் உள்ளே போயிடுறாங்க. ஆண்டவர் கதவு மூட சொல்லி என்ன சொல்லிட்டாரு? பூட்டு, முடிஞ்சு போச்சு. பூட்டிட்டா இனிமேல் உள்ளே யாரும் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. மழை பெய்யுது, வெள்ளம் வருது, தண்ணி நிரம்புது, அந்த கப்பல் என்ன ஆகுது, அப்படியே மிதக்குது. இப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? கதவை தட்டுறாங்க. நோவா கதவை தர, நோவா கதவை தர. நோவா சொல்லிட்டாரு, மூடின கதவு மூடினது தான், இனிமேல் என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. அதே கான்செப்டில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அவர் திறந்து வச்சுட்டார்னா யாரும் இந்த உலகத்தில் வந்து அதை என்ன பண்ண முடியாது, பூட்ட முடியாது. அதே நேரத்தில் அவர் பூட்டிட்டார்னா அதை யாரும் இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. அப்போ திறந்திருக்கக்கூடிய நேரத்தில் நாம் சுதாரித்து கொண்டு அந்த திறந்த வாசலுக்குள்ள என்ன பண்ண வேண்டும், வந்துவிட வேண்டும். அதனால தான் இந்த எச்சரிப்பை இந்த சபைக்கு என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த சபையில என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்ப்போம். 8வது வசனத்தை வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இது எல்லா சபைக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றார். சரி, அப்புறம் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், இவங்க செய்கிற கிரியை என்ன பாருங்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. இப்போ இவங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருப்பதற்கான காரணம் என்ன? நிறைய பேர் இதை வந்து ஒரு வாக்குத்தத்தமாக சொல்லுவாங்க. அதிகாலை 1ஆம் தேதி கர்த்தர் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? இந்த மாசத்துல உங்களுக்கு பூட்டப்பட்ட வாசல்கள்லாம் என்ன பண்ணப்படும், திறக்கப்படும். உங்கள் மகனுக்கு பெண் கிடைக்கவில்லையா, கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உங்கள் மகளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கவில்லையா, கர்த்தர் திறந்த வாசலை என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். உங்களுக்கு வர வேண்டிய வியாபாரம் வரவில்லையா, கர்த்தர் திறந்த வாசலை என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். இப்படியெல்லாம் அடிச்சு விடுவாங்க. ஆனால் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? யாருக்கு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது? யாருக்கு? அவருடைய நாமத்தை மறுதலிக்காம யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? திறந்த வாசலை வச்சிருக்கிறார். அதுவும் எந்த சூழ்நிலையில? பலன் எப்படி இருக்குதான்? கொஞ்சம் பலன். எல்லா பலனும் என்ன ஆயிடுச்சு, உடம்பை விட்டு போயிடுச்சு. இப்போ மிஞ்சி இருக்கிறது எவ்வளோ? கொஞ்சோண்டு பலன். அந்த கொஞ்சோண்டு இருக்கிற பலத்திலையும் யாரை மறுதலிக்கல? இயேசுவை மறுதலிக்கவில்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்போ பாருங்க, இதனுடைய பேக்ரவுண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். மிகுந்த உபத்திரவம், உபத்திரவத்தினாலே தரித்திரம், சரியா போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லை, சரியா சாப்பிட்றதுக்கு உணவில்லை, எல்லாம் சிதறடிக்கப்பட்ட நிலைமை, குடும்பம் ஒன்னாக இல்லை, பிள்ளைகள் எங்கேயோ இருக்கிறாங்க, மனைவி எங்கேயோ இருக்கிறாங்க, கணவன் எங்கேயோ இருக்கிறாரு, பெற்றோர் எங்கேயோ இருக்கிறாங்க, எல்லாம் பிரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். ஒரு பக்கத்தில் சரீர பிரகாரமான பாதிப்பு, இன்னொரு பக்கத்தில் மன ரீதியான பாதிப்பு. இவ்வளோ பாதிப்பு, பயத்தில், மரண பயத்தில் ஓடி ஓடி திரிந்து கொண்டு மறைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு நிலைமை. என்ன ஆயிடுச்சு? பலன்லாம் குன்றி போயிடுச்சு. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் இயேசுவுக்காக வைராக்கியமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபையை குறித்து அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன இருக்குதான்? திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் அப்போஸ்தலர் நடபடிகள் தெரியும். ஸ்தேவான் என்ற ஒரு மனிதன், அவன் கல்லெறிந்து என்ன பண்ணப்படுகிறான், கொல்லப்படுகிறான். கல் எறிகிறாங்க அவன் மேலே.
அப்போ அவன் வானத்தில் அண்ணாந்து பார்த்து சொல்கிறான், இதோ வானம் எனக்காக என்ன பண்ணப்பட்டிருக்குது, திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரெல்லாம் உயிரை இழக்கக்கூடிய தருவாயிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு வானம் எப்படி இருக்குதான், ரெடியாக திறந்து வச்சிருக்கிறாங்களாம் கதவை. நீ அங்கே உயிரை விட்டோன்னே எங்கே வந்துடுவ, நேரா எங்க, பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. அதனால இந்த கொஞ்ச பலத்தில் இருந்து ஆண்டவரை மறுதலிக்காமல் இருக்கிறவர்களுக்கு பரலோகம் ஆவலா என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, காத்து கொண்டு இருக்கிறது. கதவை இப்போ நம்ம கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், வீடெல்லாம் சுத்தமாக ரெடி பண்ணி வச்சு கதவெல்லாம் திறந்து வச்சு என்ன பண்ணுவோம், காத்துக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு வண்டி சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணுவோம், வெளியே ஓடி வந்து பார்ப்போம், வந்துட்டாங்களா 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 அப்படின்னு பார்ப்போம். அதே போல பரலோக வாசல் திறக்கப்பட்ட நிலைமையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காக, கொஞ்ச பலத்தில் இந்த உசுரில் போராடிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இன்னும் 2 நிமிஷத்தில் இவங்க செத்து போயிடுவாங்க, இன்னும் 2 நாளில் செத்து போயிடுவாங்க, இன்னும் 1 மாதத்தில் செத்து போயிடுவாங்க. யாருக்காக, இயேசுவுக்காக. அவர்களுக்காக இந்த வாசல் எப்பொழுதுமே என்னவா இருக்குது, திறந்துருக்கு. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், சில யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லை நம்ம சொந்தக்காரங்கிட்ட சொல்லுவோம், உன்னுடைய பிரச்சனையில் எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி நீ எப்போனாலும் என் வீட்டுக்கு வரலாம், என் வீட்டு வாசல் உனக்காக எப்பவும் என்ன இருக்கும், திறந்துருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னை மறுதலிக்காமல் இந்த உலகத்தில் நீ வாழ்வாயானால் உனக்காக என் வீட்டு வாசல் எப்போதும் என்ன இருக்கும், திறந்திருக்கும். இப்படி சொன்னால் நீங்கள் இயேசுவுக்காக உயிரை கொடுக்க உற்சாகமாவீங்களா, இல்லை உற்சாகம் குறைஞ்சு போயிடுமா, சொல்லுங்க, உற்சாகமாயிடும். ஹல்லேலூயா. அப்போ பிலதெல்பியா சபையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பலன் குன்றிய நிலையில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, எப்பா அம்மா என் வீட்டு வாசல் உனக்காக என்ன இருக்குது, திறந்துருக்குது. அந்த நான் திறந்து வச்ச வாசலை யாரும் என்ன பண்ண முடியாது, பூட்டவே முடியாது. அன்றைக்கு ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்பட்டான். அந்த ஸ்தேவான் சொல்றாரு, இதோ நான் வானத்தை அண்ணாந்து பார்க்குறேன், அங்கே வானம் எனக்காக என்ன இருக்குது, திறந்திருக்கிறது. அங்கே நான் ஆண்டவரை என்ன பண்ணுகிறேன், காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுக்குறான். எங்கே இருக்கிறான், உடனே அங்கே தேவ ராஜ்யத்தில் ஆண்டவரோடு கூட அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஸோ திறந்த வாசல் அப்படின்னா உடனே நீங்கள் என்ன நினச்சிக்காதீங்க, எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது, எனக்கு வேலை கிடைக்க போகிறது, என்னுடைய குடும்பத்தில் திருமணம் நடக்க போகிறது, ஏதோ பெரிய ஒரு அமௌண்ட் வரப்போகிறது, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. அது அல்ல. நீங்கள் இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து உயிரை கொடுப்பீர்களானால் உங்களுக்காக பரலோக வாசல் எப்பொழுதுமே என்ன இருக்குது, திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதை ஒருவனும் என்ன பண்ண மாட்டான், பூட்ட மாட்டான். அடுத்தது வாசிங்க. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இங்க பாருங்க, யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தார். இப்போ ஏற்கனவே இதை பற்றி முன்னாடி கூட ஒரு சபையில் சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன். அதாவது யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் யார் அப்படின்னா, ஆண்டவருடைய பார்வையிலே இவர்கள் தேவ பிள்ளைகள் இல்லை. ஆனால் இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்கள் யாரு, தேவ பிள்ளைகள். அல்லது இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்கெல்லாம் பிலதெல்பியா சபையை சேர்ந்தவர்கள், நாங்கள் எல்லாம் அரோமா சபையை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இவங்கெல்லாம் யாரு கிடையாது, உண்மையாவே என்னுடைய சபையை சேர்ந்தவர்கள் அல்ல அப்படின்றார். அதுதான் அதனுடைய அர்த்தம். யூதர்கள் அல்லாதிருந்தும், அதாவது தேவனுடைய ஜனங்கள் அல்லாதிருந்தும் தங்களை தேவ ஜனங்கள் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தார். அப்ப அவங்கெல்லாம் யாருடைய கூட்டத்தார், சாத்தானுடைய கூட்டத்தார். ஒரு சபையில் இந்த சாத்தானுடைய கூட்டத்தார் என்ன பண்றாங்கன்னா, அந்த சபையை பற்றி அவதூறான காரியங்களை வெளியே போய் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்டவர்களை நான் உன்னிடத்திலே கொண்டு வருவேன். யாரிடத்திலே,
இந்த சபையினிடத்தில், பிலதெல்பியா சபையினிடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவாராம். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க உன் பாதங்களுக்கு முன்பாக பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அவங்க இந்த சபையில பார்த்து சொல்லுவாங்களாம், இந்த சபை மேல ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? அன்பாக இருக்கிறார் என்று சொல்வாங்களாம். அல்லேலூயா. யார் மேல ஆண்டவர் அன்பா இருப்பார்? யாரெல்லாம் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்களோ அவங்க மேல ஆண்டவர் எப்படி இருப்பார்? அன்பா இருப்பார். அப்போ இவங்கெல்லாம் இந்த சபையார் ஆண்டவருடைய வார்த்தையை சரியாக ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தையின்படி இவர்கள் நடக்கிறார்கள். அப்போ அவர்கள் இந்த இடத்துல பார்த்துட்டு சொல்லுவாங்களாம், நீங்க சொல்ற உபதேசம் தான் சரியான உபதேசம். யார் சொல்வா? ஒரு காலத்துல தங்களை தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், ஆனால் அவர்கள் உண்மையாக தேவ பிள்ளைகள் அல்ல, அவர்கள் பொய் சொல்லி கொண்டிருந்த சாத்தானுடைய கூட்டத்தார். ஆனால் அவர்கள் இந்த சபைக்குள்ளே இந்த சபையார் சொல்லிக் கொடுக்கக்கூடிய போதனைகளை கேட்டு அந்த போதனைக்கு தங்களை என்ன பண்ணுவார்கள்? தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உண்மையாகவே இந்த சபையை தேவன் என்ன பண்ணுகிறார்? நேசிக்கிறார் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. நம்ம சபை அப்படிதான் சொல்லணும் எல்லாரும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள்லாம் வசனத்தை நல்லா கேட்கணும், இந்த வசனத்தின்படி எல்லாரும் என்ன பண்ணணும்? நடக்கணும். இதை பார்க்குற மற்ற சபைக்கு போகக்கூடிய ஜனங்கள் அவங்க ஒருவேளை தங்களை ஆண்டவர் பிள்ளைங்கன்னு சொல்லிப்பாங்க, ஆனால் உண்மையாக அவங்க ஆண்டவர் பிள்ளையா என்ன பண்ண மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. அவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்னா, இங்கே சரியான போதனை என்ன பண்ணப்படுகிறது? போதிக்கப்படுகிறது. ஜனங்கள் சரியான வேத வார்த்தையின்படி என்ன பண்ணுகிறார்கள்? நடக்கிறார்கள். உண்மையாகவே தேவன் இந்த சபையாரை என்ன பண்ணுகிறார்? நேசிக்கிறார் என்று அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? சொல்லி நமக்கு முன்பதாக அவர்கள் தாழ்மைப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஓகே, அடுத்தது பாருங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடினால், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ என்ன பண்ணியிருக்கிறாயா? காத்து கொண்டிருக்கிறா. இது தமிழ்ல கொஞ்சம் குழப்பற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, since you have kept my command to endure patiently, அதாவது நீ பொறுமையாய் சகிக்க வேண்டும் என்று நான் உனக்கு கொடுத்த கட்டளையை நீ என்ன பண்ணியிருக்கிறாய்? கை கொண்டிருக்கிறாய். திருப்பியும் வாசிக்கலாமா? நீ பொறுமையாய் சகித்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லிய கட்டளையை நீ காத்து கொண்டபடியால் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுகிறது என்ன? உபத்திரவத்தில் நீ எப்படி இருக்கணும்? பொறுமையாக சகித்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும் என்ன பண்றாராம்? கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. உபத்திரவத்தை சகித்து கொள்ளணும். அல்லேலூயா. அதை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது. அதை விட்டு ஓடி போவதற்கு என்ன பண்ணக்கூடாது? முயற்சி சொல்லக்கூடாது. அதை மறுதலித்து விட்டு ஓடுவதற்கு என்ன பண்ணக்கூடாது? முயற்சி செய்யக்கூடாது. அந்த சூழ்நிலையில பொறுமையாக அவைகளை சகித்து கொள்வதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். அப்போ இந்த சபையார் அந்த உபத்திரவத்தின் மத்தியில பொறுமையா என்ன பண்ணியிருக்கிறாங்க? சகித்து கொண்டிருக்கிறாங்க. அதை ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ காத்து கொண்டிருக்கிற, அதனால உனக்கு கூடுதலா ஒரு ரிவார்டு, கூடுதலான ஒரு ரிவார்டு. என்ன ரிவார்டு அப்படின்னா, பூமியின் குடி இருக்கிறவர்கள் சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமிக்கு ஒரு நாள் என்ன வரப்போகிறது? மகா உபத்திரமும் வரப்போகிறது. அப்படி ஒரு மகா உபத்திரம் வரும்போது நான் உன்னை அந்த உபத்திரவத்திலிருந்து என்ன பண்ணுவேன்? பாதுகாப்பேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, உனக்கு இப்போ வந்த உபத்திரவத்தில் நீ எப்படி இருந்திருக்கிற? பொறுமையா நீ சகித்து கொண்டிருக்கிற. நான் சொன்ன கட்டளையை நீ என்ன பண்ணியிருக்கிற? பின்பற்றி இருக்கிற. அதனால எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய உபத்திரவத்திலிருந்து நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பாதுகாப்பேன். அல்லேலூயா. இது ஆண்டவர் அந்த சபைக்கு என்ன பண்ணுகிறார்? வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உலகம் நியாய தீர்ப்பு அடையும், அப்பொழுது நீ பாதுகாக்கப்படுவாய், நீ சமாதானத்தை என்ன பண்ணுவாய்? பெற்றுக்கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்றார். அடுத்தது
இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ம். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்குள்ளதை என்ன பண்ணி கொண்டிரு? பற்றி கொண்டிரு. இப்போ இவங்களுக்கு உள்ளது என்ன? இவங்களுக்கு உள்ளது என்ன? இதுக்கு முன்னாடி வாசம் என்னெல்லாம் வாசம்? இவங்க கொஞ்சம் பலன் இருந்தும் இவங்க ஆண்டவர் நாமத்தை என்ன பண்ணல? மறுதலிக்கல. இது வரைக்கும் அப்படி இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இனிமேலும் நீ அதை என்ன பண்ணி கொண்டிரு? பற்றி கொண்டிரு. ஆண்டவர் இவங்க சரியான போதனைகளை போதித்து அந்த போதனைகளுக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் இவங்க மேல எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாரு. மற்றவங்க இவங்களை பார்த்து இவங்க கிட்ட வந்து இவங்களை என்ன பண்றாங்க? பணிந்து கொள்றாங்க. அப்போ இவர் என்ன சொல்ல வராரு? சரியான போதனை உங்கள் திருச்சபையில் என்ன பண்ணப்படுகிறது? போதிக்கப்படுகிறது. அந்த சரியான போதனைகளை நீங்கள் கை கொண்டு வருகிறீர்கள். அதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிற? தொடர்ந்து பற்றி கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. ஸோ 2 விஷயத்த சொல்றாரு. உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கிறத பற்றி கொள்ளுங்க. சரியான உபதேசத்தை போதிச்சு அதன்படி நடக்கிறீங்களே அதை என்ன பண்ணுங்க? பற்றி கொள்ளுங்க. உனக்கு உண்டானதை நீ என்ன பண்ணிரு? பற்றி கொண்டிரு. அப்புறம் பாருங்க, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு. நீ பற்றி கொண்டிருந்தால் உன்னுடைய கிரீடத்தை ஒருவனை என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. நீ விட்டு விடுவாயானால் உன்னுடைய கிரீடம் என்ன பண்ணப்படும்? எடுத்து போடப்படும். கிரீடம் யாருக்கு கொடுப்பாங்க? ராஜாவுக்கு, வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுப்பாங்க. அது ஒரு வெற்றி பெற்றதற்கான ஒரு அடையாளம். நீ தொடர்ந்து உனக்குள்ளதை பற்றி கொண்டு இருந்தால் நீ வெற்றி பெற்றவன். உனக்கு கிரீடம் என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். தொடர்ந்து உனக்கு உள்ளதை நீ பற்றி கொள்ளாமல் நீ விட்டு விடுவாயானால் நீ தோல்வி அடைந்தவன். உன்னுடைய கிரீடம் உனக்கு என்ன பண்ணப்படாது? கொடுக்கப்பட மாட்டாது. கிரீடம் வேணுமா வேணாமா? ஹல்லேலூயா. அப்படின்னா தொடர்ந்து நமக்கு உள்ளதை நாம் என்ன பண்ணணும்? பற்றி கொண்டிருக்க வேண்டும். நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற போதனைகள் சரியான போதனைகள். அந்த போதனைகளிலே தொடர்ந்து என்ன பண்ண வேண்டும்? சரியாக நடந்து கொண்டு வர வேண்டும். அதுபோல நமக்கு வந்த உபத்திரவத்தில் முன்னாடி பொறுமையா இருந்தோம், தொடர்ந்து இன்னும் என்னவா இருக்கணும்? பொறுமையா இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ உள்ளதை பிடித்து கொள்ள வேண்டும், விட்டு விடக்கூடாது. அப்பொழுது நம்முடைய கிரீடத்தை நாம் என்ன பண்ணுவோம்? காத்து கொள்வோம். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல எத்தனை தூண் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 2 3 4 5 6 7 8 தூண். இந்த தூணு தான் இந்த கட்டடத்தை என்ன பண்ணுது? தாங்குகிறது. அதுபோல ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எங்க தூணாக்குவேனா? தேவனுடைய ஆலயத்தில் என்ன பண்ணுவேன்? தூணாக்குவேன். அப்போ நீங்க தேவ ராஜ்யத்தையே தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு நபராக ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாராம்? மாற்றுவார். அந்த சபையை மாற்றுவார். அதுபோல இந்த சபை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். நீங்க இல்லைன்னா தேவராஜ்யம் இல்லை அப்படின்ற நிலைமை. இந்த தூண் இல்லைன்னா இந்த கட்டடம் இல்லை. அதே மாதிரி நீங்க இல்லைன்னா தேவராஜ்யம் இல்லை அப்படின்ற நிலைமைக்கு உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? கொண்டு வருவார். எப்பொழுது? உபத்திரவத்தில் பொறுமையாய் சகித்து தேவநாமத்தை மறுதலியாமல் அந்த சரியான உபதேசத்தை கேட்டு அதன்படி நடந்து அதை பற்றி கொண்டு இருப்பீர்களானால் நீங்கள் திருச்சபையில் எப்படி இருப்பீங்க? தூணாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதாவது அந்த தூண் அப்படின்னு சொல்லும்போது இந்த தூண் இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா? முடியாது. ஸோ நீங்கள் தேவ ராஜ்யத்தை விட்டு எங்கேயுமே என்ன பண்ண மாட்டீங்க? போக மாட்டீங்க. நிலையான பெர்மனண்டா ஒரே இடத்துல என்ன பண்ண போறீங்க? இருக்க போறீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து என் தேவனுடைய நாமத்தையும் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். என்னென்னலாம் எழுதுவாராம்? தேவனுடைய நாமம், தேவனுடைய பேரு, அப்புறம்
புதிய எருசலேமினுடைய பேரு, அப்புறம் புதிய ஒரு நாமம், இதை என்ன பண்ணுவாராம், அவன் மேலே எழுதுவார். இப்போ இதை யோவான் சொல்லும்போது எந்த அர்த்தத்தில் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அந்த ஜனங்கள் எந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறாங்கன்னா, 1ஆம் நூற்றாண்டும் சரி அதுக்கு முந்தின நாட்களிலும் சரி, ஒரு நாட்டிலிருந்து அடிமைகளை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு வரும்போது அவர்களுடைய பெயர்களை என்ன பண்ணுவார்கள், மாற்றி விடுவார்கள். இப்போ நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்பினுடைய பெயர் என்ன பண்ணப்படுகிறது, மாற்றப்படுகிறது. யோசேப்பு எங்கேருந்து அடிமையாக போகிறாரு, அவருடைய சொந்த ஊரில் இருந்து எங்கே போகிறாரு, எகிப்துக்கு அடிமையாக போகிறார். எகிப்தில் போய் அங்கே இருந்து ராஜாவுக்கிட்ட போகும்போது அவருடைய பெயர் என்ன பண்ணப்படுகிறது, மாற்றப்படுகிறது. என்ன பெயர் மாற்றப்படுகிறது அப்படின்னா, ஜாஃப்நாத் பானேயா அப்படின்னு ஒரு பேர். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, த காட் ஸ்பீக்ஸ் அண்ட் ஹீ லிவ்ஸ், அதாவது கடவுள் பேசுகிறார், அந்த கடவுள் ஜீவிக்கிறார் அப்படின்னு அர்த்தமா. யாரு, எகிப்து ராஜா யாருக்கு பேர் வைக்கிறாரு, யோசேப்புக்கு பேர் வைக்கிறார். ஏன்னா யோசேப்பு என்ன பண்ணியிருக்கிறாரு, சொப்பனத்துக்கான ரகசியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் பேரை என்ன பண்ணிட்டார், ஜோசப்ன்ற பேரை மாற்றிட்டார். அதே மாதிரி ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற பெயரை இட்டு ஒன்பட்டணத்து ஆசாரனாகிய போத்திப்ராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். சரி, இங்கே யோசேப்புடைய பெயர் என்ன பண்ணப்பட்டிருக்குது, மாற்றப்பட்டிருக்கிறது. அடுத்தது வேதத்தில் மாற்றப்பட்டவுடைய பெயர் யாருன்னா, தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா. தானியேல்னா யார் தெரியுங்களா உங்களுக்கு, தெரியும். அனனியா, மிஷாவேல், அசரியா யார் தெரியுமா, அவங்க பேர் யாருக்குமே தெரியாது. ஆனால் எந்த பேர் மட்டும் தெரியும் தெரியுமா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நம்ம ஆளுங்க கூட நிறைய பேருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, ஆபேத்நேகோன்னு பேர் வச்சது நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் ஷாத்ராக்னு என்ன பண்ணுறாங்க, பேர் வைக்கிறாங்க. மேஷாக்னு என்ன பண்ணுறாங்க, பேர் வைக்கிறாங்க. சரி, இந்த பெயர்களுடைய ரகசியத்தையும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த தானியேல், அனனியா, மிஷாவேல், அப்புறம் அசரியா, இவங்க 4 பேரும் யூத தேசத்திலேருந்து எங்கே போகிறாங்க, இஸ்ரவேல் யூதா கோத்திரம், அந்த யூதா பெஞ்சமின் கோத்திரத்துலேருந்து எங்கே போகிறாங்க, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறார்கள். சிறைப்பட்டு போன இடத்துல இவர்கள், இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்களை என்ன பண்ணுறாரு, தயார்படுத்துகிறார். தயார்படுத்தும் போது இவங்களுடைய பெயரெல்லாம் கேட்குறாரு. இவங்க பேரை சொல்லாதெல்லாம் கேட்டால் பாருங்க, தானியேல், தானியேலை பார்த்து கேட்க, உன் பேர் என்னப்பா, அவன் சொல்கிறான் தானியேல். தானியேல்னா என்ன அர்த்தம், காட் இஸ் மை ஜட்ஜ், தேவனே என்னுடைய நியாயாதிபதி அப்படின்னு தானியேல் சொல்கிறார். உடனே ராஜாவுக்கு என்ன பண்ணல, இது எனக்கு பிடிக்கல, அதனால் உன் பேரை நான் மாற்றுறேன், பெல்தஷார் அப்படின்னு பேரை மாற்றுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாகால் ராஜாவை பாதுகாக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். பாகால், பால் ப்ரொடெக்ட் த கிங் அப்படின்னு அர்த்தம். பால்னா என்னது, அவங்க நாட்டு கடவுளுடைய பெயரை யாருக்கு வைக்கிறான், தானியேலுக்கு வைக்கிறான். ஆனால் தானியேலுடைய பேர் என்ன, சர்வ வல்ல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய சர்வ வல்லவர் என்னுடைய நியாயாதிபதி. அந்த பேர் எப்படி இருக்குது, ராஜா மாத்தின பேர் எப்படி இருக்குது பாருங்க, பால் ப்ரொடெக்ட் த கிங். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த தானியேல் என்பவன் ராஜாவாகிய என்ன பண்ணுகிறான், கடவுளை போல என்ன பண்றான், என்ன பாதுகாக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அடுத்தது அனனியாவை பார்த்து கேட்குறான், உன் பேர் என்னப்பா, அவர் சொல்றாரு அனனியா. உடனே அதுக்கு என்ன அர்த்தம்னா, யெகோவா தேவன் கிருபை உள்ளவர், அவரிடத்திலிருந்து நான் காருண்யத்தை பெற்றிருக்கிறேன், அல்லது நான் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம், gift of God, Yahweh is gracious, God has favored. இதுதான் என்ன பேர், அனனியா அப்படின்னா அர்த்தம். உடனே ராஜா பார்க்குறாரு, இவனுக்கு பேர் அனனியா இல்லை, இவனுக்கு பேர் என்னது, ஷாத்ராக். ஷாத்ராக்னா என்ன அப்படின்னா, கமாண்ட் ஆஃப் அக்கு. அக்கு அப்படின்னா
அதாவது சந்திரனுடைய கடவுள், த காட் ஆஃப் மூன். அதனால அவங்க ஊர்ல எப்படி கூப்பிடுவாங்கன்னா சாத்ராக்கு, சாத்ராக்கு, அக்கு அப்படின்ற வார்த்தை முடியும், சாத்ராக்கு. அப்போ அதனால அவங்க பேர் என்னது? சாத்ராக். சாத்ராக்னா என்ன அர்த்தமா? நிலாவினுடைய கடவுளுடைய கட்டளை அப்படின்னு அர்த்தமா. இப்போ அதுவும் யாருடைய பேர் தான்? பாபிலோனிய நிலாவினுடைய தெய்வத்தினுடைய பெயரை யாருக்கு வச்சிருக்கிறாங்க? அந்த அனனியான்றவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க. அப்போ அது யாருடைய பேர்? ஒரு பாபிலோன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய கட்டளையாம் இந்த சாத்ராக் அப்படின்னா. சரியா? அடுத்தது மிஷாயேல், மிஷாவேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடவுள் யாரோ அவன்தான் இவன். ஹூ இஸ் வாட் காட் இஸ். மிஷாவேல்னா கடவுள்னா யாரோ அதுதான் யாரு? மிஷாவேல் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? கடவுள்னா யாரோ அதுதான் இவன் அப்படின்னு அர்த்தம் மிஷாவேல்னா. அப்புறம் பாருங்க, அதே அர்த்தத்துள்ள இன்னொரு பேரை வைக்கிறான், மேஷாக். மேஷாக்னா என்ன அர்த்தம்னா இந்த நிலா கடவுள் யாரோ அதுதான் இவன். Who is as Aku is. அதாவது மீஷாக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சாரி, ஷாத்ராக்கு. அதே மாதிரி மீஷாக்கு. மீஷாக்குன்னா என்னன்னா இந்த அக்கு என்ற நிலாவின் கடவுள் எப்படியோ அப்படியே இவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் என்னது? மேஷாக், மேஷாக்கு. நம்ம தமிழில் நல்லா போட்டிருக்கிறாங்க, மொழிபெயர்த்துறாங்க, மேஷாக்கு, ஷாத்ராக்கு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதே அர்த்தத்தில் தான் பாபிலோனில் சொல்கிறாங்க. மீஷாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடவுள், இந்த நிலாவின் கடவுள் எப்படியோ அப்படியே இவன் அப்படின்னு அர்த்தம். மூணாவது அசரியா அப்படின்னா யெகோவா எனக்கு சகாயம் அப்படின்னு அர்த்தம். யார் சகாயம்? யெகோவா எனக்கு சகாயம், அசரியா அப்படின்னா. ஆபேத்நேகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேபோ என்ற கடவுளின் அடிமை என்ற அர்த்தம். நேபோ என்பது இன்னொரு பாபிலோனில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள். அந்த கடவுள் யார்னா காட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் லேர்னிங், விஞ்ஞானம் அறிவுக்கான கடவுள். இப்போ நம்ம ஊரில் படிப்புக்கு கடவுள்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. யாரை வச்சிருக்கிறாங்க? சரஸ்வதின்னு சொல்லுவாங்க, அது படிப்புக்கான கடவுள்னு சொல்லுவாங்க. அப்புறம் குபேந்திரன், அவர் யாராம்? பணத்துக்கான கடவுள். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள். நம்ம ஊர்லேயும் அந்த வழிபாடு, சாரி அந்த வழிபாடு இருக்கிறது. அது போல பாபிலோனில் இருக்கிறது. அந்த பாபிலோனில் இந்த ஆபேத்நேகு என்பது என்னன்னா படிப்பு விஞ்ஞானத்துக்கான கடவுள். அப்போ இந்த ஆபேத்நேகு, அதாவது நேபோ, நேபோ அப்படின்றது அந்த கடவுள். ஆனால் ஆபேத்நேகோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நேபோ என்கிற கடவுளினுடைய அடிமை என்ற அர்த்தம். இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்? ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அடிமையாக போகும்போது அந்த ஊரில் இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க? பேரையே என்ன பண்ணிடுறாங்க? மாற்றிடுறாங்க. இப்போ நமக்கு எல்லாருக்கும் யாருடைய பேர் ரொம்ப பரிச்சயமாக இருக்கும்? தானியேலுடைய பெயரை யூஸ் பண்ணுவோம். தானியேல் சிங்க கபியிலே இருந்தான், தானியேல் அங்கே இருந்தான், இங்கே இருந்தான். ஆனால் நெருப்பில் போடப்பட்டது யாரு? யாராவது அனனியா, மிஷாவேல், அசரியான்னு சொல்லியிருக்கிறோமா? அப்படி சொன்னாலும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்னொரு அந்நிய நாட்டில் வச்ச பேர் தான் என்ன ஆயிடுச்சு? அவங்க மைண்ட்லையும் பதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2000 வருஷமாக இருக்கிற நம்ம மனசுலையும் அதை தான் என்ன பண்ணிட்டாங்க? ஆழமாக பதிச்சிட்டாங்க. இது எல்லாமே அவங்களுடைய தெய்வங்களுக்கு அடுத்த பெயர்கள், அந்நிய தெய்வங்களுக்கு அடுத்த பெயர்கள். அந்த பெயர்களை தான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சொல்லி கொண்டு உச்சரித்து கொண்டு இருக்கிறோம். எப்படி ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? நீ இந்த பூமியில ரோமர்களுக்கு அடிமைகளாக என்ன பண்ணப்பட்டாய்? காணப்பட்டாய். உன்னுடைய பெயர் இந்த பூமியில இருந்த ராஜாக்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. உன்னை ஆண்டவர்கள், உன்னுடைய பக்கத்துல இருந்து உன்னை கொடுமைப்படுத்தினவர்களுக்கு உன் பெயர் தெரியுமா? தெரியாது. ஒருவேளை உன்னை வேற ஒரு பெயரை சொல்லி கூப்பிட்டுருக்கலாம், உனக்கு நம்பர் கொடுத்துருக்கலாம். ஜெயிலெலாம் போனால் என்னதான்
673, ஏ 262 நம்பர் தான். அப்போது அந்த காலத்தில் நம்பர் கொடுத்தாங்களா, இல்லை என்னென்ன மாதிரி பேர் வச்சாங்க நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய நாட்டுக்கு வரும்போது, தேவ ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது உனக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்? என் பேரே உனக்கு என்ன பண்ண போகிறேன்? கொடுக்க போகிறேன். இந்த பட்டணத்தினுடைய பேரை உனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? கொடுக்க போகிறேன். இன்னொரு புதுசான ஒரு பேரை உனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. அப்போது நாம் முற்றிலுமாக மாற்றப்பட்ட ஒரு நிலைமை, நமக்கு ஒரு புதிய அடையாளம் நமக்கு என்ன பண்ணப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. இதுவரைக்கும் இந்த பூமியிலே நாம் எப்படி அடையாளப்படுத்தப்பட்டோம்? இன்னைக்கு பூமியில கிறிஸ்தவங்களை பார்த்தா என்ன சொல்றாங்க? அல்லேலூயா கூட்டம் அப்படின்வாங்க, சொல்லுவாங்களா? அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க? மாதாவு கும்பிட்றவங்கன்னு ஏதேதோ பேரு. இவங்கெல்லாம் மதம் மாத்திரவன், இவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து காசை வாங்கிட்டு ஊரை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஏமாத்திட்டு இருக்கிறான். இதெல்லாம் யாரு? இந்த உலகத்து ஜனங்கள் என்ன பண்றாங்க? நம்மளை அவ்வளோ கேவலமாக பேசுறாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? ஒரு புது பேர் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த பூமியில பட்ட கஷ்டங்கள், அடிமையாக பட்ட அநேக பிரச்சனைகள், கொடுமைகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் உனக்கு நீதியான ஒரு தீர்ப்பு உண்டு. உனக்கு யாருடைய பேரே கிடைக்கும்? என் பேரே உனக்கு கொடுக்கப்படும். இந்த பட்டண புதிய நகரமாகிய எருசலேமுடைய நாமத்தை உனக்கு என்ன பண்ணுவேன்? சூட்டுவேன். யாருக்குமே தெரியாத புதிய பேரை உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன் என்று ஆண்டவர் அவளை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. புது அடையாளம். இவங்கெல்லாம் யாரை சார்ந்தவர்கள்? தேவனை சார்ந்தவர்கள். ஹல்லேலூயா. இப்போ பாபிலோனில் பேர் மாற்றும் போது என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் யூதர்களாக இருந்தவர்கள், இப்பொழுது யாரை சார்ந்தவர்கள்? பாபிலோனை சார்ந்தவர்கள், பாபிலோனுடைய ராஜ்யத்தை சார்ந்தவர்கள் என்று பேரை மாத்துறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள்லாம் யாரை சார்ந்தவர்கள்? என்னை சார்ந்தவர்கள், நீங்கள் என்னுடையவர்கள். ஆகவே உங்கள் பேரை நான் என்ன பண்ண போறேன்? மாற்ற போறேன். ஹல்லேலூயா. அப்புறம் கடைசியா என்ன சொல்றாரு? சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். இங்கே ஆண்டவர் ஆவியானவர் சபைக்கு சொன்ன ஒரு முக்கியமான எச்சரிப்பு என்ன? 11வது வசனம், உனக்குள்ளதை என்ன பண்ணி கொண்டிரு? பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா. என்ன? உபத்திரவத்தில் எப்படி இரு? பொறுமையாயிரு. சரியான உபதேசத்தை கை கொண்டு அதன்படி என்ன பண்ணு? நட. அப்பொழுது உனக்கு என்ன உண்டு? கிரீடம் உனக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். உனக்கு புதிய நாமம் என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். நீ என்னுடைய இடத்துல தூணை போல அசைக்கப்படாமல் இருப்பாய். நீ எனக்கு சொந்தமானவனாய் இருப்பாய் என்று ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். என்ன தீர்மானம்? எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் அந்த உபத்திரவத்தில் எப்படி இருப்பேன்? பொறுமையா. சரியான சத்தியத்தை தான் நான் என்ன பண்ணுவேன்? கேட்பேன். அதன்படி நான் என்ன பண்ணுவேன்? நடப்பேன். ஹல்லேலூயா. அதை நான் பற்றி கொள்வேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.